ஃபஸ்ட்டு பிக்சல் லேபு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஸ்கேல் மேலே இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சைஸை ரெடியூம் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் சைஸை கொடுத்து தம்ப்லைன், யூடியூப் தம்ப்லைனை கொடுக்க போகிறோம் இப்போ. அப்புறம் ஓகே கொடுத்துட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் போகணும். தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் போய் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கேலரியிலேருந்து அந்த தம்ப்லைன் செட்டப்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும். தம்ப்லைன்து உங்களுக்கு ஃப்ரீயாக தம்ப்லைன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தம்ப்லைனை நம்ம ஓகே கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அது ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே வேணுமோ ஃபஸ்ட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஓகே கொடுத்துட்டு ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இமேஜுக்கு செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். மறுபடியும் தம்ப்லைன் அந்த டிசைனை செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் அதேமாரி போகிறோம். டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் கிராப் பண்ணி ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்டில் ஃபிட் வச்சுக்கின்னு ஸோ கலரை சேஞ்ச் பண்ணுறோம். கலர் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை பார்த்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு ஸோ அந்த தம்ப்லைன் எடுத்து கீழே எடுத்துன்னு வந்து வைங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராப் ஆப்ஷனுக்கு அந்த பாக்ஸ் டைப் ஆப்ஷனுக்கு போங்க, 4th ஆப்ஷனுக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ஆங்கிள் சைஸில் வந்து ஒரு பாக்ஸ் வேணுமா இருக்குது. ஸோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறோம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஸோ இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஓகே கொடுக்கலாம். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த சைஸுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் ஓகே கொடுத்துடலாம். ஸோ கலர் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாரி கலர் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் நம்ம ஒயிட்லேயே இருக்கலாம், ஒயிட்லேயே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லேயரை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜுக்கு போகலாம். மறுபடியும் இமேஜுக்கு போயிட்டு ஸோ லேயர் தம்ப்லைன் எந்தமாரி இமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணுன்னு அதை எடுத்துக்கலாம். ஸோ மேலே டாப்பில் வச்சிடலாம்.
ஸோ நம்ம அந்த லேயரை வந்து என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி 3 லேயர்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போய் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் கொடுத்துட்டு ஸோ இப்போக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல்ன்றதுனால நம்ம மொபைல்லன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி கலரு. ஸோ கலர் கொடுத்துட்டு ஸோ கலரு பிளாக் கொடுக்கலாம். பிளாக் கொடுத்துட்டோம், ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கு போகலாம், ஃபாண்ட்ஸ் ஸ்டைலுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாரி ஃபாண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷேடோக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து ஷேடோக்கு போயிட்டு ஸோ ஷேடோவை ஓகே பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஷேடோ வேணுமோ ஸோ ஒயிட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைட்டாக கிடைக்கும் அந்த லெட்டரு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த லேயரெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா மூவ் ஆகக்கூடாது அங்கேருந்து வேறு லேயருக்கு. அதனால் எல்லா லேயரும் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லேயரெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கலருக்கு போகிறோம். ஸோ அந்த பாண்ட்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணோம், ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். சரி, அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டை லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு ஸோ சைஸை நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபாண்ட்டு ஸ்டைலுக்கு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேடோ கொடுத்துடலாம். ஸோ ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு 20 to 80% இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்ட்டு ஸ்டைலுக்கு போகலாம். ஸோ டெக்ஸ்ட் போயிட்டு லெட்டர் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரை வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி வச்சுட்டு ஸோ ஃபாண்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு கரெக்டாக இருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போகலாம் மறுபடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லாக் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் லோகோ இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இமேஜை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு யூடியூப் லோகோ மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ லோகோ நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி லோகோவை கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது க்ளீனாக ப்ரைட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட லோகோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லோகோவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரைட் சைடில் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது ஷேடோ கொடுக்கலாம். இப்போ நம்ம ஷேடோ ஆன் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுக்கலாம். ஸோ பிளாக் கலர் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இன்சைடு ஷேடோ கொடுத்திங்கன்னா இன்னும் ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக அந்த சைஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ அது மேலே இருக்கிற ஜூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா டெம்ப்ளேட்டையும் லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெம்ப்ளேட் எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கும்.
ஸோ டெம்ப்ளேட் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணியிருக்குங்க. ஸோ மேலே இருக்கிற சேவ் ப்ராஜெக்டை கொடுத்துட்டு கஸ்டமைஸில் வந்து வெரி ஹை குவாலிட்டியில் கொடுத்துருங்க. ஹை குவாலிட்டியில் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தம்ப்லைன் எதனா ரெடி பண்ணும் போதுல உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ தம்ப்லைன்